நீங்கள் எவ்வளோ பெரிய கடன்களில் சிக்கி தவித்தாலும் இந்த ஒரு நாளை தவற விடாதீர்கள். உங்கள் கடன்கள் எல்லாம் காணாமல் அந்த ஒரு நாள் மாதத்தில் வரும் தேய்பிறை பஞ்சமியாகும். இந்த திருநாளில் நீங்கள் வராகி அம்மனை நோக்கி வழிபட்டால் உங்கள் கடன்கள் எல்லாம் தேய்ந்து போகும். இந்த தேய்பிறை பஞ்சமியில் எப்படி நாம் வழிபாடு செய்தால் வராகி அம்மனின் அருளை முழுதாக பெறலாம்? உங்களிடம் வராகி அம்மனின் சிலை இருந்தால் சிலைக்கு பாலபிஷேகம் செய்து ஆரம்பிக்கலாம். சிலை இல்லை என்றால் வராகி அம்மனின் படத்திற்கு மாலையிட்டு நாம் பூஜையை ஆரம்பிக்கலாம். படமும் இல்லை, சிலையும் இல்லை என்றாலும் பரவாயில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம் ஒரு அகல் விளக்கெடுத்து அதில் நெய் ஊற்றி அதில் வராகி அம்மனை நினைத்து தீபம் ஏற்றினால் அந்த வராகி அம்மனே அந்த விளக்கில் எழுந்தருள்வாள் என்பது ஐதீகம். ஆக நம் மனதார நினைத்து வராகி அம்மனின் பூஜையை ஆரம்பிக்கலாம். இந்த பூஜை பொதுவாக மாலை 6 மணிக்கு ஆரம்பிப்பது எப்போதுமே நல்லது. வராகி அம்மனுக்கு சிகப்பு நிற பூக்கள் அல்லது நீல நிற பூக்கள் மிகவும் பிடிக்கும். சிகப்பு நிற பூக்கள் என்றால் சிகப்பு ரோஜா செய்யலாம், அரளிப்பூ ரொம்ப விசேஷம், இல்லை என்றால் சிகப்பு கலர் செம்பருத்தி, இப்படி ஏதாவது நம் எடுத்துக்கொள்ளலாம். உங்களிடம் இருந்தால் நீல நிற சங்குப்பூவை வைத்து வழிபாடு செய்யலாம். பூக்களை வைத்து அர்ச்சனை செய்யலாம், இல்லைன்னா குங்கும அர்ச்சனையும் செய்யலாம். அன்று தேங்காய் தீபம் ஏற்றுவது மிக மிக நல்லது. ஒரு தலைவாழை இலை எடுத்துக்கொள்ளுங்கள், வாழை இலை. வாழை இலையில் பச்சரிசியை நன்றாக பரப்பி அதில் நன்றாக உடைத்த தேங்காயை இரு மூடிகளையும் எடுத்து அதில் நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ இட்டு சிகப்பு நிற திரி இருந்தால் ரொம்ப நல்லது, அல்லது நமக்கு இருக்கும் சாதாரண பஞ்சு திரி போட்டு விளக்கு ஏற்றுங்கள். இம்மாதிரி தேங்காய் தீபம் ஏற்றுவது மிகச்சிறந்த பலனை நமக்கு தரும். அந்த தேங்காய் தீபம் முடிந்தவுடன் அந்த தேங்காயையும் பச்சரிசியும் எடுத்து இனிப்பு வகைகள் செய்து சாப்பிடுவது ரொம்ப நல்லது. உங்களால் சாப்பிட முடியாத பட்சத்தில் வீணாக்கி விடவே விடாதீர்கள். நமக்கு அருகில் இருக்கும் விலங்குகளுக்கு அல்லது பறவைகளுக்கு தானமாக கொடுங்கள். யாராவது உண்ண வேண்டும், அது வீணாக கூடாது. சில பேருக்கு தீராத நோய் உண்டு. தீராத நோய் உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் மஞ்சள், விரலி மஞ்சள் இருக்கிறதல்லவா, அதை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை மாலையாக கட்டிக்கொள்ளுங்கள். எவ்வளவோ, ஒரு மஞ்சளிலிருந்து 3, 5, 9 அப்படி எவ்வளவு உங்களால் முடியுமோ விரலி மஞ்சள் மாலை கட்டி அம்மன் படத்திற்கோ அல்லது சிலைக்கோ அந்த மஞ்சள் மாலையை அணிவித்து அந்த மஞ்சளை வழிபாடு முடிந்தவுடன் எடுத்து காய எடுத்து அரைத்து கொள்ளுங்கள். நாம் பொதுவாக சமையலில் உட்கொள்ளும் விரலி மஞ்சளே தான். அதனால் உங்களுக்கு சமையலில் நீங்கள் சாப்பிடும்போது அந்த விரலி மஞ்சளில் சேர்த்து சாப்பிட்டால் உங்களது நோய்கள் குறையும். பொதுவாக இந்த மஞ்சளை தானம் கொடுத்து விடாதீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் மட்டும் சாப்பிட்றது உகந்தது. அடுத்ததாக நெய்வேத்தியமிட கிழங்கு வகைகள் மிக மிகச் சிறப்பு வராகி அம்மனுக்கு. நிலத்துக்கு அடியில் விளையும் கிழங்குகளான சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு அல்லது மரவள்ளி கிழங்கு அவித்து வைக்கலாம், இல்லை வேர்க்கடலை கூட வைக்கலாம். உங்களால் முடிந்தால் கருப்பு உளுந்து வடை சுட்டு வையுங்கள், இல்லை பருப்பு வடை சுட்டு வையுங்கள். அப்படி எதுவுமே முடியவில்லை, சமைக்க முடியவில்லை என்றால் ஒரு மாதுளம் பழத்தை வையுங்கள், அது போதும் அவளுக்கு. அடுத்து 108 நாமங்கள் சொல்லி தீபதூபம் காட்டி உங்களது மனக்குறைகளை வராகி அம்மனின் காலில் வைத்து இனிதே உங்கள் பூஜையை முடியுங்கள். இவ்வாறாக ஒவ்வொரு தேய்பிறை பஞ்சமி என்றும் செய்து வர நீங்களே உங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள். உங்கள் கஷ்டங்கள், குறைகள், கடன்கள், எதிரிகள் எல்லாமே தேய்ந்து போகும். குறைந்தது 5 பஞ்சமியாவது இந்த பூஜை முறையை பின்பற்றி வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்கள் உங்கள் கண்கூடாகவே தெரியும். இந்த நன்னாளில் நம் செய்யவே கூடாத ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. அதில் முக்கியமானவை எதிர்மறை சிந்தனைகள். உங்கள் மனதில் எதிர்மறை சிந்தனையோ குழப்பத்தையோ வளர விடாதீர்கள். எப்பொழுதும் வராகி தாய் நமக்கு நல்லதையே செய்வாள் என்ற நம்பிக்கையுடன் இருங்கள். வளம் தரும் வராகி நம்மளை கைவிட மாட்டாள். வாழ்க வளமுடன். நன்றி.